நாராயண நாராயண. இப்படித்தான் ஸ்ரீமன் நாராயணனின் நரசிம்ம அவதாரம் நிறைவேறியது. தன் மதத்தை பிறர் மேல் திணித்த இரண்யகசிபுவும் மாய்ந்து போனான். குழந்தைகளே, நாராயணனின் லீலைகள் வியக்கத்தக்கவை. மகா பிரளயத்திலிருந்து உலகை காக்க மத்ஸ்யனாக அவதரித்தார். நீரில் தோன்றிய உயிர் ஆமையாக உருவெடுத்து நிலத்தையும் வந்தடைந்தது கூர்ம அவதாரத்தில். சேற்றில் மூழ்க நினைக்கும் நம் மனதை சேற்றிலேயே வராகனாக அவதரித்து தேற்றிக் கொடுத்தார் பரந்தாமன். மிருக குணங்களும் கொண்ட நம் மனதை ஒருமுகப்படுத்தி மனிதனாக நம்மை செம்மைப்படுத்த மிருகம் பாதி மனிதன் பாதியாக அவதரித்தார் நரசிம்மர். அவர் புரிந்த ஆச்சரியங்கள் மேலும் பல. மற்றவைகளை வரிசையாக சொல்கிறேன், கேளுங்கள். இரண்யகசிபுவின் வதத்திற்கு பிறகு பிரகலாதன் மற்றும் அவர் வழிவந்த அவர் வம்சத்தினர் தர்மத்தின் வழியே உலகை ஆண்டனர். அதே வம்சத்தில் பின்னொரு காலத்தில் மகாபலி என்ற மாமன்னன் பிறந்தான். தர்மங்களுள் தலை சிறந்தது தானம். தானத்தின் மறு உருவமாகவே திகழ்ந்தான் மகாபலி. இறைவன் நமக்களித்த வளங்களை நமதல்ல என்ற மனதுடன் கேட்போருக்கு வழங்குவதே தானம். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ நாளடைவில் மனம் சரிந்தான். தானங்கள் செய்து வந்தான். அதே நேரத்தில் ஈயும் அனைத்து செல்வங்களையும் தனதென்று நினைக்க துவங்கினான். தானே தலை சிறந்தவன் என்ற கர்வம் ஏற்பட்டது. தெய்வங்கள் இவன் போக்கை கண்டு வருந்தினார்கள். பெரும் உள்ளம் படைத்தவன் சிறுமையாக நடந்து கொண்டதால் சிறு பாலகனின் திருவுருவத்தில் அவதரித்தார் ஸ்ரீமன் நாராயணன். வாமனனாக வந்து சிறிதொரு தானம் வழங்குமாறு கேட்டார் மகாபலியிடம். வந்தது எவ்வளவு பெரியவர் என்று புரியாமல் சிறு தோற்றத்தை கண்டு ஏமாந்தான் மகாபலி. சிறுவன்தானே, பெரிதாக என்ன கேட்டுவிட போகிறான் என்று எண்ண அவனது வினை அவனை பற்றி கொண்டது. உலகை உள்ளடக்கிய வாமனனோ தான் அளக்கும் 3 அடி நிலம் போதும் என்று கேட்க ஏளனமாக சிரித்தபடி தானத்தை நிறைவேற்ற தயாரானான் மகாபலி. வளர்ந்தான் வாமனன். சிரம் எங்கே பாதம் எங்கே என்று புரியாமல் திகைத்து நின்றான் மகாபலி. முதலடி கொண்டு மண்ணை அளந்தான். 2ஆம் அடியில் விண்ணை அளந்தான். 3வது அடிக்கு இடத்தை தேடினான். வந்ததும் வளர்ந்ததும் மட்டுமல்ல, உள்ளது அனைத்தும் நாராயணன் என்று உணர்ந்தான் மகாபலி. தன்னை சமர்ப்பித்து சிரம் தாழ்த்தினான். 3வது அடி கொண்டு தன் அகந்தையை அளந்து ஆட்கொள்ள பிரார்த்தனை செய்தான். பரந்தாமனை மக்கள் கொண்டாடுவதை பார்க்க மனம் விரும்பிய மகாபலி வருடத்திற்கு 3 நாள் அவன் பூமிக்கு வந்து போகும்படியும் அந்த நாட்களில் மக்கள் விழா எடுத்து மகாபலியை வரவேற்பர் என்று ஆசி வழங்கினார் ஸ்ரீமன் நாராயணன். அகம்பாவம் மற்ற அனைத்து நற்குணங்களையும் புறம் தள்ளிவிடும். நிறைந்திருப்பது அனைத்தும் பிரம்மசக்தி என்று உணர்ந்துவிட்டால் நான் எனது என்ற சிறுமணம் அகன்று அனைவரும் திரிவிக்ரமன் ஆகலாம். உலகையும் அளக்கலாம். குழந்தைகளே, வீரம், அதிகாரம், படைபலம் மற்றும் செல்வங்கள் நிறைந்திருக்கும் அரசர்களிடத்தில் அதை கொண்டு தர்மத்தை காப்பதே அவர்களின் தலையாய பணி. அரசர்களே அநீதியை இழைக்க முற்பட்டால் தர்மத்தை காத்து நல்லோருக்கு அருள பகவானே அவதரிப்பார். ஜமதக்னி முனிவருக்கு மகனாக பிறந்து பெரும் தபஸ்வி பரசுராமராக வளர்ந்தார் மகாவிஷ்ணு. அதர்மம் புரியும் அரசர்கள் பெருத்தார்கள். பரசுராமருக்கு சினமும் பெருத்தது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. ஆம் குழந்தைகளே, சாது மிரண்டால் மயான காட்டில் இடம் கொள்ளாது. பரசுராமர் அதர்மம் புரியும் அரசர்களின் கதையை முடித்ததை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு சமயம் கார்த்த வீரிய அர்ஜுனன் எனும் அரசன் தன் படை பரிவாரங்களோடு காட்டுக்கு வேட்டையாட வந்தான். நீண்ட பயணம், கடும் பனி, அனைவரும் சேர்ந்து இருந்தனர். ரேணுகா நதி அருகில்
ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்தை வந்தடைந்தனர். வந்த விருந்தாளிகளுக்கு பசி போக்கி பானங்கள் வழங்கினார் பரசுராமனின் தந்தையான முனிவர். கேட்டதெல்லாம் வழங்கிய முனிவரைக் கண்டு வியந்தான் கார்த்தவீரிய அர்ஜுனன். அரண்மனையில் அமையாத வசதி ஆசிரமத்தில் எப்படி சாத்தியப்பட்டது என்று கேட்க தெய்வ பசு காமதேனுவே காரணம் என்று சொன்னார் முனிவர். அரசன் முனிவரிடம் தானம் கேட்க தயங்கிக் கொண்டு அவரும் அவரது மகன்களும் இல்லாத நேரம் பார்த்து பசுவை சூறையாடி சென்றான். தன் தவ பலத்தால் நடந்ததை உணர்ந்தார் ஜமதக்னி. தர்ம பணிக்காக இருந்த காமதேனுவை அரசனின் சுயநலத்திற்காக திருடியதை நினைத்து வெகுண்டு எழுந்தார் பரசுராமர். சினம் தீர்வதற்குள் மாகிஷ்மதி படையை அனைத்தையும் அழித்தார். 1000 கைகளில் 500 வில்லை ஏந்தி பானக்கூட்டத்தை அவர் மீது எய்தான் கார்த்தவீரிய அர்ஜுனன். அவனது 1000 கைகளையும் அறுத்து சிரசை துண்டித்து காமதேனுவை மீட்டெடுத்து தன் தந்தைக்கு சமர்ப்பித்தார் பரசுராமர். அரசனை கொன்றது பாவம் என்றும் மன்னிப்பதே அந்தனர் குணம் என்று கற்பித்து பரசுராமர் பாவம் கழிய புனித யாத்திரை அனுப்பி வைத்தார் தந்தை. பழி உணர்வில் ஊறியிருந்த கார்த்தவீரிய அர்ஜுனனின் புதல்வர்கள் பின்னொரு காலத்தில் ஜமதக்னி ஆசிரமத்திற்கு வந்து முனிவரை வெட்டி சாய்த்தனர். தாயின் அலறல் கேட்டு விரைந்த பரசுராமர் தன் தாயின் சடலத்தில் 21 வெட்டுகளை காண 21 முறை அநீதி புரியும் சத்திரியர்களை அழிக்க சபதம் ஏற்றார். சபதம் நிறைவேறியும் சினம் தீராது வாழ்ந்து வந்த சிரஞ்சீவி பரசுராமர் பின் திரேதா யுகத்தில் ஸ்ரீராமரை கண்டார். தர்மம் காக்க ஒரு சத்திரியன் உள்ளார் என்று மனம் குளிர்ந்து மகேந்திரமலை சென்று தவம் மேற்கொள்ளத் தொடங்கினார். குழந்தைகளே, மகாவிஷ்ணுவை வழிபட முறைகள் பல உள்ளன. அவற்றில் சிறந்தது தர்மத்தின் மறு உருவமான ஸ்ரீராமனின் காவியத்தை கேட்பதுதான். சரையு நதிக்கரையில் அயோத்தி நகரத்திலிருந்து நாட்டை ஆண்டார் தர்மவான் தசரதர். மக்கள் மகிழ்ந்தும் மனம் நிறைந்து இருந்த போதும் அவர் மனதில் ஒரு குறை இருந்தது. தர்மம் தழைக்கும் விதம், ஆட்சி தொடர தனக்கு ஒரு புத்திரன் இல்லாத சோகம். தவத்திற்கு பலன் கிடைத்தது. நல்லோர் 4 பிறந்தனர். 3 தாய்களும் தன் மகன் இவன் என்ற பாகுபாடு இன்றி ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் ஆகிய 4 சகோதரர்களையும் வீரமும் நன்னெறியும் ஊட்டி வளர்த்தனர். யாகங்களை காக்க ராம லக்ஷ்மணர்களை அனுப்புமாறு குரு விஸ்வாமித்திரர் கேட்டுக்கொள்ள பச்சிளம் பாலகர்களை காட்டுக்கு அனுப்ப மனமும் இல்லாமல் குருவின் வேண்டுகோளை மறுக்கவும் முடியாமல் சிறுவர்களை அனுப்பி வைத்தார் தசரத மகாராஜா. காட்டையும் யாகங்களையும் அழித்து வந்த அரக்கி தாடகையை அழிக்கிறார்கள் பாலகர்கள். ராமனின் தியாகத்திற்கும் சாகசத்திற்கும் பரிசளிக்க நினைத்த விஸ்வாமித்திரர் மகா ஞானியும் தர்மராஜருமான ஜனகரின் சபைக்கு அழைத்துச் சென்றார். மாசுபடாத கரங்களுக்காக காத்திருந்த சிவதனுசை உடைத்து காத்திருந்த ஜனகரின் மகள் ஜானகியை கரம் பிடித்தார் ஸ்ரீராமன். ஸ்ரீராமனின் குணத்திலும் ஆற்றலிலும் மகிழ்ந்த அயோத்தி மக்கள் அவரது பட்டாபிஷேகத்தை எதிர்பார்த்தனர். யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தாய் கைகேயின் மனதை கலைத்தால். குன்றிய மனம் கொண்ட மந்திரை முன்பு தசரதரை போரில் காத்து பெற்ற வரத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டாள். தன் மகன் பரதன் அரசாள வேண்டும் என்றும் ராமன் 14 வருடங்கள் வனவாசம் ஏற்க வேண்டும் என்றும் அடம் பிடித்தாள். தந்தை உள்ளம் அமைதி அடைய, தாய் உள்ளம் தெளிவடைய புன்முறுவலோடு நாடு துறந்தார் நரோத்தமன். ராமன் இருக்கும் இடமே தனக்கு அயோத்தி என்று சீத்தை பின்தொடர்ந்தார்கள்.
ராமன் சேவை ஒன்றே இலக்காக கொண்ட லக்ஷ்மணனும் உடன் பிரயாணப்பட்டார். கண்ணீருடன் நின்ற அயோத்தி மக்கள் அனைவரும் கிருஷ்ண அவதாரத்தில் கோபியர்களாக பிறப்பெடுத்து தன்னுடன் ஆனந்தமாக இருக்க வரம் அளித்தார். நகரத்திலிருந்து காட்டு வாழ்க்கைக்கு படகில் கரை கடத்திய குகனை கட்டித் தழுவி 5வது சகோதரனாக ஏற்றார். பாதுகையை பெற்று சென்ற பரதன் ராமன் நடந்த பாதையில் தொடர்ந்து நாட்டை நடத்தினார். மாயத்தோற்றத்தில் மயங்காமல் நின்றார் ராமன். சூர சூர்பனகையின் பிடியில் இருந்து தப்பித்தார். மாயமானைக் கண்டு மயங்கிவிட்டார் சீதை. சிக்கினார் ராவணனிடம். தன் உயிரை தொலைத்து மதிகலங்கி நின்றார் ராமன். வானை அளந்த பக்ஷிராஜன் ராம அவதாரத்தின் ஆழத்தையும் அளந்தார். தன் பிறப்பின் காரணத்தை உணர்ந்த ராமன் ராவணனை அழிக்க புறப்பட்டார். எதிரியின் தோழனான வாலியை வதம் செய்தார். பகைவனின் பகைவனான சுக்ரீவனின் தோழமையை பெற்றார். வானரர்கள் மற்ற 3 திசைகளிலும் தேட ராமனின் பரம பக்தன் ஹனுமன் தென் திசை சென்றார். தன்னையே நம்பாத போதிலும் ராமனை நம்பினார். கடலை தாண்டி கண்டுகொண்டார் சோகத்தில் வாடியிருந்த சீதையை. தாயின் கண்ணீர் விழுந்த அதர்ம பூமியை தன் வாளை கொண்டு எரித்தார். அதிர்ந்தான் லங்காதிபதி. ராமராஜ்யம் கடல் தாண்டி படர பாலம் அமைத்தனர் வானரர். போர் மூண்டது. ராவணன் மாய்ந்தான். தர்மம் தழைத்தது. வென்ற நாட்டை லங்கை வாசி விபீஷ்ணனுக்கே கொடுத்தார். மீட்ட சீதையை அயோத்திக்கு அழைத்துச் சென்றார். குழந்தைகளே, ராமகாவியம் மனத்தெளிவை அளிக்கும், வெற்றியை பெற்றுத்தரும். ராமநாமம் மோட்சத்தையே தரும். குழந்தைகளே, திரேதா யுகத்தில் பூர்ண அவதாரமாக வந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். பிறப்பதற்கு முன்பிலிருந்தே இறுதி வரை எண்ணற்ற இன்னல்களை எதிர்கொண்டார். ஸ்ரீ கிருஷ்ணர் அனுபவித்த தடைகளும் அபாயங்களும் வேறு எவரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை கூட அவரது உதட்டில் புன்முறுவல் அகன்றதில்லை. நெற்றியில் சுருக்கம் விழுந்ததும் இல்லை. சிறையில் பிறந்த கிருஷ்ணன் பிறந்தவுடனே கொல்ல தயாராக இருந்த கம்சனிடம் இருந்து தப்பித்து யசோதாவின் மகனாக பிருந்தாவனத்தில் வளர்ந்தார். பரிசுத்தமான தாய்ப்பாலை மாசுபடுத்திய பூதனையின் விஷத்தை உரிந்து கொன்றான். கட்டை வண்டி போல் உருண்டு வந்த சகடாசுரனை கொன்று சோம்பலை வென்றார். அசுர காற்றாய் சுழன்று வந்த திருநாவர்தனை அடக்கி தற்பெருமை மற்றும் டம்பம் விளக்கினார். கொக்கான பகாசுரனின் மூக்கை உடைத்து துரோகத்தை ஒழித்தார். அகாசுரன் எனும் விஷப்பாம்பின் நச்சை உரிந்து நம்முள் உள்ள விஷச் சிந்தனையை அகற்றினார். காளிய நர்தனம் செய்து ஆற்றை காத்தார். கோவர்தன மலையை தூக்கி ஊரை காத்தார். பச்சிலம் குழந்தைகள் என்றும் பாராமல் கொன்று குவித்த தன்னல பேயான கம்சனை மதுராவிற்கே சென்று அவனது களத்திலேயே கொன்றார். இடமிட்டு பிரிந்தாலும் ராதையின் மனம் விட்டு அகலாத ஆழ்ந்த தோழனாக திகழ்ந்தார். மனம் இல்லாத மனத்தில் சிக்க இருந்த ருக்மணியை அவளது மனம் போல் கடத்தி மனம் புரிந்தார். சபையென்றும் பாராத காம கொடூரர்களிடமிருந்து திரௌபதியின் தன்மானம் காத்தார். ஏழை தோழன் குசேலனின் அவள் பிரசாதம் உண்டார். அவனை கட்டித் தழுவி நெகிழ்ந்தார். உயிர் சேதம் அஞ்சி போரை தவிர்க்க தூது சென்றார். செவி சாய்க்காத வஞ்சகர்களின் உயிரை சாய்க்க தேரோட்டி வந்தார். அஞ்சி நின்ற அர்ஜுனனுக்கு சித்தி அளித்தார். கலியுகம் என்ற போரில் வாழ்க்கை எனும் தேரை நாமே ஓட்டி மகிழ்ந்து போரில் வெற்றி கண்டிட கீதை எனும் பாடம் புகட்டினார்.
எப்பொழுதெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தன் சக்தி வெளிப்படும் என்று நம்பிக்கை ஊட்டினார். குழந்தைகளே, துஷ்டர்களை அழிப்பதும் நல்லோரை காப்பதும் ஸ்ரீஹரியின் லீலையின் பொருளாக இருக்கிறது. மாயயுகமாம் கலியுகத்தில் நம்முள் வசிக்கும் ஸ்ரீஹரியை நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து தர்மத்தின் வழி செயல்பட்டு அவரது சக்தியை திரட்டி சங்கமித்து அவரை வெற்றிக்காண செய்வது நம் கடமை. கலியுகத்தில் சங்கமே சக்தி, சங்கே சக்தி கலவ்யுகே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பயப்படாதீர்கள், இந்த படகு பாதுகாப்பாக இருக்கிறது. நம்மை காப்பாற்ற அந்த பரந்தாமனை பிரார்த்தனை செய்வோம். நம்மை காக்க மச்ச அவதாரமாக பரந்தாமன் வந்து விட்டார். மனு மகாராஜா, மனு என்ற உங்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படைப்பு மனிதர்களை உருவாக்கப் போகிறது. உங்கள் பெயர் இந்த பூமியில் மனிதர்கள் இருக்கும் வரை நிரந்தரமாக இருக்கும். நான் பாக்கியம் அடைந்தேன் பரந்தாமா. மகாவிஷ்ணு, மகாகூர்மா, கருட வாகனா, மதுசூதனா, உலக ரட்சகா,